ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ இப்போ நிறைய பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, என் குழந்தைக்கு இருமல் சரியாக மாட்டேங்குது, அடிக்கடி காய்ச்சல் வருது, அடிக்கடி சளி பிடிக்குது. இது எதனால டாக்டர்? இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்குதா, என்னோட குழந்தை ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம கிட்ட பேரண்ட்ஸ் வந்தோடனே ஃபர்ஸ்ட் கேக்குறது, டாக்டர் என் குழந்தை சுத்தமா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, டாக்டர் என் குழந்தை வெயிட் போட மாட்டேங்குது, காய்ச்சல் மாசம் மாசம் வருது, ஸ்கூலுக்கு அடிக்கடி லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கு, வீசிங் பிரச்சனை இருக்கு, இது எல்லாமே நார்மலா அப்படின்னு கேட்டா இது ரொம்ப காமனான ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் இம்யூனிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இம்யூனிட்டி. இப்போ வெளியே இருந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம உடம்புக்குள்ள வருது அப்படின்னா, இந்த இம்யூன் சிஸ்டம் தான் அந்த மைக்ரோ ஆர்கானிசமா உள்ள வராம ஃபைட் பண்ணி வெளியேற்றுறது. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு ரிப்பீட்டா இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா, நம்ம குழந்தையோட இம்யூன் சிஸ்டம் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது டெவலப்பிங் ஸ்டேஜ்ல தான் நம்ம குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்களுக்கு எப்போ இம்யூனிட்டி கம்மியாகும் அப்படின்னா, குழந்தைங்க அதிகமா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, சாக்லேட் சாப்பிட்றது, பேக்கரி ஃபுட் சாப்பிட்றது, ப்ராப்பரா காய்கறிகள் பழங்கள் டெய்லி சாப்பிடாம இருக்கிறது, ப்ராப்பரா 10 மணி நேரம் டெய்லி நம்ம குழந்தைங்க தூங்காம இருக்கிறது, டிவி போன்ஸ்னு கேட்ஜெட்ஸ்ல ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது. அதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா, இந்த டைம் டாக்டர் கிட்ட செக் பண்ணி ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, அதே பிரச்சனை நெக்ஸ்ட் டைம் வரும்போது டாக்டரை கேட்காம அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை வாங்கி பேரண்ட்ஸ் கொடுக்கறது. ஸோ தேவையில்லாம ஆன்டிபயோட்டிக்ஸ் அடிக்கடி எடுக்கிற குழந்தைங்களுக்கும் இம்யூனிட்டி கம்மியாகும். அதே மாதிரி சீசனல் டைம்ல நமக்கு குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கறது, கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது, அந்த சீசனல் கேர் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாம இருக்கிறது, இது எல்லாமே இம்யூனிட்டியை கம்மி பண்ணும். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க இம்யூனிட்டி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, அந்த குழந்தைங்களை எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ டெய்லி நம்ம ஒரு சுடு தண்ணி கொடுக்கறது குழந்தைங்களுக்கு, காய்கறி பழங்கள் நிறைய நம்ம உணவுல சேர்த்துக்கிறது, அதே மாதிரி 10 மணி நேரம் குழந்தைய தூங்க வைக்கணும். முக்கியமா நம்ம குழந்தைங்க இப்போ அவுட்டோர் கேம்ஸ் இன்வால்வ் பண்ணாம இருக்கிறது பெரிய தப்பு. ஸோ மேக்சிமம் நம்ம குழந்தைங்களை அவுட்டோர் கேம்ஸ்ல இன்வால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் நீங்க சொன்ன எல்லாமே நான் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என் குழந்தைக்கு ரிப்பீட்டா இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு சொல்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த குழந்தையோட இம்யூனிட்டியை அசஸ் பண்ணணும். எந்த மாதிரி இருக்கு, அந்த குழந்தையோட பாடி டைப் எப்படி இருக்கு, அந்த குழந்தையோட க்ரோத் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம இம்யூனிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி குழந்தைய நம்ம ட்ரீட் பண்ணும்போது குழந்தைங்க ஃபர்தரா ரிப்பீட்டா இன்ஃபெக்ஷன் ஆகாம நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த பிளேஸ்ல தான் ஹோமியோபதியோட ரோல் ரொம்ப பெருசா வேலை செய்யும். இப்போ ஹோமியோபதி மெடிசின்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃபான மெடிசின்ஸ். நம்ம எப்படி ஒரு ஹோமியோபதி மெடிசின்ஸ் ஒரு குழந்தைக்கு கொடுத்தோம் அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் டைம்ல அந்த இன்ஃபெக்ஷனை சப்ரஸ் பண்ணாம அந்த இன்ஃபெக்ஷன்ல இருந்து ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய, ஸோ நேச்சுரலா நம்ம குழந்தையோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் தான் ஹோமியோபதி மெடிசின்ஸ் நம்ம கொடுக்கறது. ஸோ இம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணும். எப்படி பண்ணும் அப்படின்னா, நம்ம குழந்தைங்களோட ரெக்கவரி ஃபேஸ் ரொம்ப அழகா ஃபாஸ்டா இருக்கும் ஹோமியோபதி மெடிசின்ஸ் எடுக்கும்போது. ரிப்பீட்டா இன்ஃபெக்ஷன் ஆகுறத நம்ம தடுக்கலாம் ஹோமியோபதி மெடிசின்ஸ் நம்ம ரெகுலரா குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பட்சத்துல. அதே மாதிரி நம்ம குழந்தையோட லாங் டேர்ம் ஹெல்த் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஸோ உங்க குழந்தைங்க இதே மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்துல இருக்க ஒரு ஹோமியோபதி டாக்டரை நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க உங்க குழந்தைங்களோட பாடி டைப் என்ன, பாடியோட க்ரோத் பேட்டர்ன் எப்படி இருக்கு, ஸோ இம்யூனிட்டி அசஸ்மெண்ட் எல்லாமே செக் பண்ணி ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு இண்டிவிஜுவலிஸ்டிக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. எப்பவுமே ஹோமியோபதியில 10 பிள்ளைங்களுக்கும் ஒரே மெடிசின்ஸ் நம்ம கொடுக்க மாட்டோம். 10 குழந்தைக்கும் 10 விதமான மெடிசின்ஸ் தான் ஹோமியோபதியில நம்ம கொடுக்கக்கூடியது. ஸோ நீங்க ப்ராப்பரான ஒரு ஹோமியோபதி டாக்டரை செக் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க உங்க குழந்தைக்கு சேஃபான கரெக்டான டோஸோட மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ரொம்ப நன்றி.